அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேசராசினியர்களுக்கு இந்த வாரம் கிடைக்க போகும் பலன் என்ன, இந்த வாரம் உங்களுக்கு சாதகமா இல்ல பாதகமா என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி இந்த வார கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷ ராசியில் குருவும், கன்னியில் கேதுவும், துலாம் ராசியில் சுக்கிரனும் 25ஆம் தேதிக்கு பிறகு விருச்சகத்தில் சுக்கிரன், செவ்வாய், புதன் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்க இருக்கிறாங்க. தனுசு ராசியில் சூரியனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசினியர்களுக்கு இந்த 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வார இறுதியில் சனி கும்பத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. சூரியன் கால சக்கரத்திற்கு 9வது ராசியான தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறாரு. 5க்குரிய சூரியன் 9ஆம் இடத்தில் இருப்பது அவர் தைரியத்தை பார்ப்பதும் மிகவும் ஒரு நல்ல ஒரு அமைப்பா அமைஞ்சிருக்குது. இதனால உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்க இருக்குதுங்க, பணபலம் அதிகரிக்க இருக்குது. அதாவது எதிர்பாராத பண வரவுகள் உண்டாகக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5, 7, 9ஆம் பார்வையாக சுப இடங்களை பலப்படுத்துகிறாரு. ராசிநாதன் செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு. இதனால அலுவலக வேலைகள்ல கவலைகள் இருக்காதுங்க. உங்களுக்கு கவலைகளை ஏற்படுத்தி கொண்ட சக ஊழியர்களும் கூட உங்களுக்கு பக்கபலமாக மாற இருப்பது எண்ணற்ற முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுக்க இருக்காங்க. வேலை மாற்றம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. மிக எளிதாக சிறு முயற்சியில் வேலை கிடைக்க இருக்குதுங்க. தொழில் வர்த்தகம் நன்றாக நடக்குங்க. கடன் பாக்கி வசூலாகிவிடும் என்பதால பணப்பிரச்சைக்கு எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க. புதன் 8இல் அடைந்திருக்கிறாருங்க. அதே மாதிரி செவ்வாயும் புதனும் உங்களுக்கு எதையும் துணிவோடு செய்யும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் தருவதால உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி சுக்கிரன் துலாம் ராசியை விட்டு விருச்சிக ராசியில் சஞ்சரிப்பதால இந்த சுக்கிரனுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாக அமைய இருப்பதால எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. குறிப்பா தொழில் மற்றும் வியாபார முன்னேற்றம் நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குது. கேதுவினாலும் பல நன்மைகள் உங்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்பட இருக்குதுங்க. இதனால் வரவும் செலவும் சமமாக இருக்குங்க. சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால எதிர்பாராத பணவரவிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. இந்த வாரத்துல தேவையான தருணங்கள்ல நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. கேதுவினுடைய சஞ்சார நிலையினால உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலையுமே வெற்றி அடைய இருக்கீங்க. ராகுவினுடைய நிலையினால ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்படுங்க. அக்னி கிரகமான செவ்வாய் அஷ்டமத்தில் அதாவது 8இல் இருப்பதால் உஷ்ண சம்பந்தமான வியாதிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் தொழில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. நீதிமன்ற வழக்குகள் இருந்தாலும் கூட இந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பை நீங்க இந்த வாரத்துல எதிர்பார்க்கலாங்க. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் எந்த விதத்திலும் தடைபடாது. அந்த முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் இருக்கு என்பதை எங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. ஏன்னா ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் மேசராசினருக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. மேசராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறைக்கு அதிபதி கிரகமான சனி பகவான் ஜீவனஸ்தானத்தை விட்டு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்த இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. பணி சுமை சற்று அதிகமாக தாங்க இருக்கும். வேலை வாங்கி ஊதியம் கொடுப்ப சனி பகவான்
பகவான்ங்க. அதனால் உழைப்பு கடினமாகவே இருக்குங்க. புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் மேசராசி அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க இருக்குதுங்க. சிலருக்கு இடமாற்றமும் ஏற்பட இருக்குது. இந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த இடமாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தற்போது மேற்கொள்ளும் போது முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவான் தான் வர்த்தகத்துறை அனைத்திற்குமே அதிபதி ஆவாருங்க. அவர் வக்ரகதி விலகி நேர்கதியில் கும்பராசியில் சஞ்சரிப்பதால தொழிலில் நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்பட இருக்குதுங்க. வியாபாரமும் செழிக்க இருக்குதுங்க. சந்தை நிலவரம் சாதகமாக மாற இருக்குது. போட்டிகள் அனைத்துமே குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. கூட்டாளிகளுடன் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை சமரசத்தில் முடிய இருக்குதுங்க. சூரியன் ஏற்றுமதி துறையினருக்கு புதிய வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைக்க உதவிகரமாக அமைய இருக்கிறாருங்க. வர வேண்டிய பாக்கிகள் வசூலாவதால லாபம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதத்தில் முதல் வாரம் வரை பல நன்மைகள் கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க. வருமானமும் உயர இருக்குதுங்க. திரைப்படத்துறையினர் அரசியல் துறையினர் அனைவருக்குமே செல்வாக்கும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அரசியல் தொடர்புகள் லாபகரமாக இருக்குங்க. இந்த வாரத்தின் மத்திய பகுதியில் சுக்கிரன் அனுகூலமாக மாறுவதால எண்ணற்ற வருமானம் எதிர்பாராத இடங்களிலிருந்து உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. மேசராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் பல அனுகூலங்கள் ஏற்பட இருக்குங்க. அதன் பிறகு கட்சியில் ஆதரவற்ற ஒரு நிலை தென்பட்டால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாய் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது கோல்சார விதிகளின்படி சூரியன் 9இல் இருப்பதால் மனதில் இனம் புரியாத ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருக்குங்க. செவ்வாய் அஷ்டமத்தில் இருப்பதால் இதிலும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. ராகு விரயத்தில் இருப்பதால வீண் அலைச்சலையும் தேவையற்ற செலவுகளையும் கொடுப்பாருங்க. குடும்ப பிரச்சனைகள் அடிக்கடி தலை தூக்குங்க. தேவையற்ற செலவுகளையும் ராகு ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப பிரச்சனைகள் அடிக்கடி தலை தூக்குங்க. இது மாதிரியான தருணங்கள்ல சாதுரியமாக நடந்து கொள்வது மிக மிக நல்லது. தேவையில்லாமல் எதற்காகவும் உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு வார்த்தையும் விட்டுவிட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. வார்த்தையில் நீங்கள் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. மேசராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் உங்கள் வீட்டின் பூஜை அறையில் செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 5:30 மணி முதல் 7:30 மணிக்குள் 5 மண் அகலில் நெய் தீபம் ஏற்றி வருவது மிகச் சிறந்த பலன் அளிக்குங்க.